வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். கோடீஸ்வரர் ஆவது எப்படி? ஓகே, இந்த கேள்விக்கு பதிலை ஒருத்தரோட வாழ்க்கையிலேருந்து எடுத்து சொல்லலான் இருக்கேன் இந்த தடவை. ஜஸ்ட் லைக் தட் மோட்டிவேஷ்னல் டாக்காக மட்டும் இல்லாமல் இதை செய்யுங்க அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் நான் சொல்ல வர்றது ஒராக்கிள் ஆஃப் ஒமாஹா. இது எப்படி சொல்லணும்னா ஆரக்கிள் நம்ம சொல்கிறோம். ஒராக்கிள்ன்றது ஆரக்கிள்னால் ஒரு தேவதை, ORACLE. ஆரக்கிள்ன்ற ஒரு டேட்டா பேஸுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு ஆரக்கிள் ஆஃப் ஒமாஹா, OMAHA அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் யார் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஆரக்கிள் ஆஃப் ஒமாஹா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் யார் முதல்ல அப்படின்னு பாருங்கள். இவரோட பேரை சொல்லாமல் முதலீட்டு துறையில் யாருமே இருக்க முடியாது. ஒன் ஆஃப் தன் கூட சக்ஸஸ்ஃபுல் நேம் சொல்லக்கூடாது. அவர் தான் நம்பர் 1 இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு செல்ஃப் மேட் மில்லியனர். அப்படின்னா என்ன? முதல் தலைமுறை கோடீஸ்வரர். இவருடைய நிறைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் சொல்கிற அதான் உலகத்திலேயே இப்போ கூட கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரிச்சஸ்ட் இன்வெஸ்டர் இவர் தான். அவருடைய வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை எடுத்து நாம் எப்படி கோடீஸ்வரராக மாறுறதுன்றத முதல் ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆரக்கிள் ஆஃப் ஒமாஹா. அவர் பேரை நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். அவருடைய முதல் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு தெரியும் நான் குழந்தையாக இருந்த போதிலிருந்து நான் கண்டிப்பாக பணக்காரன் ஆகிடுவேன். ஒரு நிமிஷம் கூட இதை நான் டவுட் பண்ணதே இல்லை. என்ன ஒரு அந்த அரகன் கான்ஃபிடென்ட் பாருங்கள், அந்த டிட்டர்மினேஷன் பாருங்கள். குழந்தையிலேருந்து நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், பணக்காரன் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும். அதை ஒரு நிமிஷம் கூட டவுட் பண்ணுறதில்லை. அதுதான் நான் சொல்கிறேன். என்னோடய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு 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 அமெரிக்க குழந்தை சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு காணுது, நான் கோடீஸ்வரன் ஆவேன். ஒரு நிமிஷம் கூட நான் டவுட்டே பட்டதில்லை. ஏன் ஒரு இந்திய குழந்தை ஒரு தமிழ் குழந்தை கனவு காணக்கூடாதா? அந்த குழந்தை நம்ம குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய கோடீஸ்வர குழந்தையாக மாற்ற அப்பாவை நாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை நம்ம யோசிச்சோமா? இப்போ யோசிப்போம். ஓகே, கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய கனவுகளில் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த குறைஞ்சபட்ச நம்பிக்கை இல்லை, உலகளாவிய நம்பிக்கை, ராக் சாலிட் கான்ஃபிடென்ஸ்னுவாங்க. அவர் வச்சார்ல, ஒரு நிமிஷம் கூட நான் அதை யோசிக்காமல் இருந்ததே கிடையாதுன்னு நம்மளும் வைப்போம். அப்போ உலக கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியுன்ற நம்பிக்கை தான் கோடீஸ்வரன் ஆக்குது. யார் வேணால் கோடீஸ்வரன் ஆகலாம், சரியா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கனவுகள் மட்டும் இல்லை, உழைப்பு மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாதவங்க கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியாது. லட்சாதிபதியாக கூட ஆக முடியாது, கடன்காரனாக தான் ஆகலாம். அப்போ கடன்காரனாக ஆகிறவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் நாலேஜஸ் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுடைய ஃபினான்ஸ் நாலேஜை ஒர்க் அவுட் பண்ண விடாது, சரியா? அது மாதிரி கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபினான்ஷியல் நாலேஜோட முதல்ல ஒரு கோலை செட் பண்ணணும், ஃபினான்ஷியல் கோல். இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா, என்னோடய இலக்குகள் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 வார்த்தைகளை நான் குறிப்பிட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கோல் ஷார்ட் டைம் கோல், குறுகிய கால இலக்குகள். அடுத்தது மிட் டேர்ம் கோல், கொஞ்சம் நடுத்தர இலக்குகள். அடுத்தது லாங் டேர்ம் கோல், நெடுந்தூர இலக்குகள். அதுக்கப்புறம் 3 சொல்லியிருப்பேன். அந்த டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டும் பண்ணி பாருங்கள், கோடீஸ்வரனுக்கு முதல் ஸ்டெப்பை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னே நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கோல். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன கடன் அடைக்கணுமா, கார் வாங்கணுமா, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள் ஃபினான்ஷியல் கோலாக. இப்போ கார் வாங்கணுன்னா ஒரு 10 லட்ச ரூபா கார் அப்படின்னா 2 லட்ச ரூபா இனிஷியல் அமௌண்ட் வேணும். அந்த 2 லட்ச ரூபா எங்கேருந்து வரும்? அதுக்கு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். எப்போ வரும், எப்படி வரும்? 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் என்ன, ப்ரொஃபஷ்னல் கோல். ஏன்னா இந்த பர்சனல் கோலும் ஃபினான்ஷியல் கோலும் எப்படி நிறைவேறும்? நீங்கள் பண்ணுற வேலையாலேயோ இல்லை பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து தான் வரும். அப்போ அதில் என்ன பண்ணால் காசு வரும்? இதை நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கோடீஸ்வராவது சாத்தியம்தான். அதுக்கு முதல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும். 2வது கோல் செட்டிங்கில் ஃபினான்ஷியல் கோல்னால் என்னென்னு தெரியணும். இது 2ம் தெரிஞ்சாலே நம்ம கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆக முடியும். நான் என்ன சொல்கிறேன், வாழ்க்கை இப்போ வாடுறதும் அப்புறம் வாடுறதும் தான். நேற்று வாழ்க்கைகளை இன்றைய நாள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போகணும். எதிர்காலம் ஒரு பயம் இல்லாத ஒரு நம்பிக்கையை தரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது. நான் இந்த இடத்துல ஒரு வேர்டு சொல்கிறேன். நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 வேர்டை நான் சொல்கிறேன். சேவிங்ஸ்னால் என்ன,
இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய தகவல் தான். சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட் பண்ணால் என்ன, சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றத நான் 2 விஷயங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியமான தேவை. நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் அதுதான். ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்கவே மாட்டோம். நமக்கு பணம் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது, அது எப்படி போகுதுன்னு தெரியாது. ஒரு டிசிப்ளினாக நம்ம பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். ஒரு இலக்கு வச்சு இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ தான் பட்ஜெட், இதில் வரணும், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ ரிட்டர்ன் வரணும், அப்படி தெரியலனா யாரையாவது கேட்கணும், அவங்க மென்டாராக எடுத்துக்கணும், அவங்க வழி நடக்கணும், இதெல்லாம் விட்டுருவோம். 2வது ரொம்ப 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 முக்கியமானது, எல்லோரும் சீக்கிரம் காலியாக வருது, கடனாளியாக வருது, இதுதான். என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்னுவாங்க. ஐயோப்பா, கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இல்லையா, ஒரு கார்டு, கிரெடிட் கார்டு ஒன்றும் இல்லை, 50,000 கடனை வாங்கிட்டு அது வரைக்கும் 10 தடவை வீட்டுக்கு நடந்து கடனை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை நம்ம காசு, அதை 10 பேர் கடன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அன்னைக்கே வேறு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு ஏதோ இந்த 50,000 5 லட்சம் எங்கேயோ இருந்து வந்தால் நம்மளோட காசு வந்த மாதிரி ஒரு குதூகலம், சந்தோஷம், அச்சீவ் பண்ண ஒரு திருப்தி அதில் நடக்கும் பாருங்கள். 10,000 செலவு. அதை கடனை வட்டிக்கு வாங்கிட்டு திருப்பதி கோயிலுக்கு போய்ட்டு வரவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அது ஒரு செலவு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாரோட மத நம்பிக்கையில் நான் தலையிடலை. ஆனால் முறையாக நம்ம செலவுகளை குறைச்சிட்டோம் அப்படின்னா கடன்காரன் வந்து நம்ம வீடு வாசல் நிற்க மாட்டான். சரியா? கடன்காரன் வந்து நம்ம வீட்டில் நிற்கும் போது அவனை பார்த்து நம்ம பயப்படும் போது நம்மளோட மனைவியும் நம்ம குழந்தைய நிலைமையை நினச்சி பாருங்கள். நம்மளை நம்பிட்டு இருக்க அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம பையன் கடனை வாங்கிட்டு கஷ்டப்படுறானே, நம்ம புருஷன் கடனை வாங்கிட்டு கஷ்டப்படுறானே, எவ்வளோ உழைக்கிறான், வட்டிக்கு அநியாயமாக கொடுக்குறானே, எவ்வளோ நல்லவனாக இருக்கானே, ஆனால் சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கானே அப்படின்னு நினச்சி நம்மளை பெற்றவங்களும் நம்மளோட மனைவி யோசிக்கும் போது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். நமக்கு ஒரு வலினா, நமக்கு ஒரு அடினா முதல் வலி நம்மளோட மனைவிக்கு, அடுத்தது நம்ம அப்பா அம்மாவுக்கு, அப்புறம் தான் நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அதனால் என்ன சொல்கிறேன், அந்த வலியை தாங்குகிற மனைவி அவள்கிட்டருந்து ஆரம்பிங்க. முதல்ல இந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். எல்லா மனைவிகளையும் நிதியமைச்சர் தான், ஆனால் சில பேர் பண்ணுற ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் கடனாளியை கொண்டு போய் நிறுத்துது. அதனால் செலவை குறைக்கணும், நம்மளோட எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் பணன்ற ஒரு விஷயம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய டூல் அப்படின்றது உண்மை. அப்படின்னா நம்ம இந்த 2 விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். சேவர்ஸ் வர்சஸ் ஸ்பெண்டர்ஸ். சேவர்ஸ்ன்றது சேர்த்து வைக்கிறவங்க, ஸ்பெண்டர்ஸ்ன்றது செலவு பண்ணுறவங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நம்ம கதையாக பேசிக்கிட்டு இருக்க வாரன் பஃபட் கூட அவர் எப்பயோ வாங்கின பென்ஸை தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நிறைய பேர் பாருங்கள், பகட்டுக்காகவும் பந்தாவுக்காகவும் ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸு நம்மளை மதிக்கணும் அப்படின்றதுக்காக கடனை வாங்கி கார் வாங்குறவங்களாம் இருக்காங்க. இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். இனி ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மேலாண்மையை, நிதி நாலேஜை, ஃபினான்ஷியல் நாலேஜை நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து கடன் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்கணும். நம்ம நினைக்கிற கனவு நிறைவேறணும். நம்ம திருப்பி சொல்கிற நண்பர்களே, போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நம்ம எவனுக்கும் யாருக்கும் சலைச்சம் கிடையாது. யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. இந்த உலகம் உங்களை அச்சுறுத்துறதுக்காக உங்களை படைக்கலை. இந்த யூனிவர்ஸ் நீங்கள் கேட்டது எல்லாம் கொடுக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் மாற ஆரம்பிச்சுன்னா யூனிவர்ஸும் மாறும். அதை நம்புங்க. நீங்கள் 100% எஃபோர்ட்டை உண்மையாக போடுங்க, கடவுள் கூடியே இருப்பார். யூனிவர்ஸ் எல்லாமே கொடுக்கும். See you on top.